ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகக்கூடியது தாங்க. இந்த கிரிவல பாதை ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, இந்த கிரிவலம் போகிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பௌர்ணமி நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கிரிவலமும் ஒன்று. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் கிழமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது படி பார்க்கையில் நமக்கு அமாவாசை, பௌர்ணமி இது ரொம்பவே விசேஷமான நாட்கள் தான். ஆனால் அமாவாசைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் பௌர்ணமி திதியில் கொடுக்குறாங்களா அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியதாக இருக்குது. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களையும் வழிபாடுகள் செய்வது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம போயிருக்க மாட்டோம், ஆனால் வழிபாடுகள் செய்வாங்க. அது எதற்காக அப்படின்னா, அந்த டைமில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அம்மனை வழிபாடுகள் செய்யும் பொழுதுதான் நம்ம பட்ட துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகுமா. இது வரைக்கும் நீங்கள் அம்மன் கோவில்களுக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. பெரும்பாலும் கிரிவலம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலம் தாங்க. அந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நடப்பதும், சிவனே மலையாக இருக்கக்கூடிய அந்த மலையை சிவபெருமானாக பாவித்து நம்ம வலம் வருவது தான் வழக்கமாக செய்துட்டு இருக்கோம். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அருணாச்சல கிரிவலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் கிரிவலத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிரிவலம் போயிருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் கிழமையும் முக்கியம்னு நம்ம முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி தாங்க கிரிவலம் போகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. அந்த நாளில் போகும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். அந்த வரிசையில் ஒவ்வொரு நாளில் நம்ம போகும் பொழுதும் அதற்குரிய பலன்கள் நம்மளால் அடைய முடியும். நிறைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதே கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பதிவுகளானது உங்களுக்கு பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் போகணுமா அப்படின்னா கிடையாதுங்க. நாம் கிரிவலம் எல்லா இடங்களிலும் போகலாம். அதாவது எந்த வகை மலையாக ஆனாலுமே கூட நம்ம கிரிவலம் போகலாம். மலையை சுற்றி வருவது தான் கிரிவலமே தவிர திருவண்ணாமலையில் மட்டும்தான் போகணுமா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவல பாதைக்கு மிகப்பெரிய விசேஷமானதானது காணப்படுது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போன பலனை நம்ம மற்ற மலைகளில் போகும்பொழுது அடைய முடியுமா அப்படின்னா அதையும் பெற முடியுங்க. ஏன்னா எல்லா கடவுள்களும் ஒன்று தான். எல்லாருமே நமக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்குறாங்க. ஸோ திருவண்ணாமலையை தவிர நம்ம எங்கெல்லாம் கிரிவலம் போகலாம் அப்படின்னா திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்னகிரி, சோளிங்கநல்லூர், வள்ளியமலை, பர்வதமலை இது போன்ற இடங்கள்லாம் நீங்கள் இது கிரிவலம் போகிறது ரொம்பவே நல்லது. அதாவது கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் இன்றும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எங்கெல்லாம் மலை இருக்கோ, மலை மீது ஆலயம் இருக்கோ, அதை முழுவதுமாக வலம் அந்த மலை மீது எந்த தெய்வம் இருக்கோ அதை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னாலே போதுங்க. கிரிவலம் சென்ற பலனை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும். ஒருவேளை கிரிவலம் போகும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக கிரிவலம் போகும் பொழுது பக்தியோடு நம்ம இருக்கணும். பக்தி பாடல்கள் கேட்டுக்கிட்டு போகலாம். இல்லை அந்த பாடல்கள் நமக்கு பாட தெரியும்னா பாடிக்கிட்டு போகலாம். இது ரெண்டுமே தெரியல அப்படின்னா சின்ன சின்ன திருநாமங்களையாவது நம்ம உச்சரித்துட்டு போகணும். தேவையில்லாமல் கேலி பேசிக்கிட்டோ, ஃபோன் பேசிக்கிட்டோ போகிறதெல்லாம் மிக மிக தவறுதலான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் சிவன் ஆலயத்தில் கிரிவலம் போகிறீங்க, ஒரு சிவாலயத்தை தான் நீங்கள் சுற்றி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானுக்குரிய சிவாய நமக இல்லைனா ஓம் நமச்சிவாய அப்படின்றது அருட்பெரும் மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு கிரிவலம் போகணும். இல்லை நான் முருகன் கோவிலில் கிரிவலம் போகிறேன் அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்னு, அம்பாள் கோவில்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமிக்க இந்த மந்திரத்தையாவது நீங்கள் சொல்லிட்டு போகணும். ஸோ இது போல் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் உரிய மந்திரங்களை சொல்கிறது ரொம்பவே விசேஷமானது. கிரிவலம் போகிறதுனால நமக்கு அப்படி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிவலம் போகிறதுனால உங்களுடைய பாவ வினைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். புண்ணியங்களானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். தெய்வ அருள் மட்டும் கிடையாதுங்க, சித்தர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடு சேர்த்து இயற்கையினுடைய நல்ல அருளையும் உங்களால் பெற முடியும். ஸோ இப்படி ஒவ்வொரு கிழமையில் நீங்கள் கிரிவலம் போகும் பொழுது அதற்குரிய சிறப்பான பலன்கள்
வந்து கிடைக்கும். ஒவ்வொரு கிழமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு திதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நேரமாக இருந்தாலும் சரி, எப்போல்லாம் கிரிவலம் போகலாம், என்னென்ன கிழமையில் போகலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா சிவலோக பதவியானது கிடைக்கும். மேலும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும். நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிவலம் போயிட்டு வாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போகிறதுனால பாவ கணக்குகள் எல்லாம் குறைந்து புண்ணிய கணக்குகளானது அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று கிரிவலம் போகிறதுனால கடன் பிரச்சனையானது நிச்சயம் தீரும். தீவினைகள் எல்லாமே வந்து போயிடும். மேலும் வறுமை நீங்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடியவங்களாம் இந்த செவ்வாய்க்கிழமையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக புதன்கிழமை கலைகளில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் புதன்கிழமையில் போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி போகிறதுனால குருவருளானது கிடைக்கும். மேலும் ஞான சித்தியானது ஏற்படும். இந்த ஜென்மம் மட்டும் கிடையாதுங்க, இது இல்லாமல் இன்னும் பல ஜென்மத்தில் வாழ்ந்த குருமாக்களுடைய ஆசைகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகிறதுனால செல்வ வளமானது அதிகமாகும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளை கிரிவலம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குரிய பாக்கியமும் கிடைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரதுனால பிரிவி பிணிகள் எல்லாமே வந்து விலகி வியாபாரத்தில் உச்சக்கட்ட நிலைகளானது அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரக தோஷம் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமைகளை கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும். ஸோ இது போல் ஒவ்வொரு நாளும் கிழமையும் இருக்கக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு விசேஷமானது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே எல்லா விதமான பலன்களும் தரக்கூடிய கிரிவல பாதையை யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோவிலில் நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் கட்டாயம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடியவங்க நிச்சயம் மிஸ் பண்ணிடாதீங்க. மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இறைவனுடைய அருள் எல்லாமே வந்து கிடைக்கும் பொழுது வறுமை பிடியிலிருந்து நிச்சயமாக நம்மளால் வந்து மீண்டு வர முடியும். வாழ்க்கை வசந்தமாக வந்து மாற்றம் பெறும். ஸோ இதுதான் வந்து கிரிவலத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு உண்மையும் கூட. வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியும். நாணம், செல்வம், வாழ்க்கையின எல்லாத்துலேயும் வந்து உயர்வை தரக்கூடியது இந்த கிரிவலம் தாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி இந்த கிரிவலத்துக்கு வந்து இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து போயிட்டு வாங்க. இந்த பதிவில் கிரிவலத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது பௌர்ணமியில் போகும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கே வந்திருக்கு. ஸோ ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. மிஸ் பண்ணாமல் வந்து போயிட்டு வாங்க. பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுபோல் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை வந்து ஆட்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு வந்து இருங்க. நல்ல ஓய்வெடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து 5வது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை நீங்கள் நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வந்து சிந்திக்க முடியும். ஸோ அதனால் உடல்நலம் மற்றும் உங்களுடைய வேலைத்திறனும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாதீங்க. இது மட்டும் இல்லாமல் பல முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை சேமிக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை தருங்க. ஸோ சேமிக்கிறதுக்குரிய காலகட்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் இது நடக்கிறதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கூட புரியாமல் குழப்பமாக இருக்கும். ஒரு சிலர் அமைதியற்றவர்களாக கூட வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்போதுமே பாதகமான சூழ்நிலைகள் நீடிக்காது அப்படின்றத மறந்துடாதீங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும், நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து நினைவில் வைத்துக்கணும். நெருங்கிய உறவினர்களை நீங்கள் சந்திக்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் தானாகவே வந்து நடக்குங்க. இல்லைனா அவங்களே திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதில் எது நடந்தாலுமே உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறும். இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சுவையான சாப்பாடு சாப்பிட்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு கணிப்பு, வணிகத்துறையில் நல்ல ஒரு வெற்றி, இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக வந்து இருக்கிறதுனால எல்லாமே சாதகமான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது இல்லாமல் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு நேர்மறையான மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது. நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இந்த டைமில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்குதுங்க. இதனால் நல்ல ஒரு வெற்றி இருக்குது.
மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க விருச்சிக ராசி நேயர்களே, வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு கோதுமையை தானமாக வழங்கிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் பௌர்ணமி தினத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதுக்கப்புறமா விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதுபோல் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.